தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மே 18, 2009. அதாவது சரியாக சொல்லப்போனால் இந்த நாள், அதாவது இந்த மே 18, 2026 கரெக்டாக 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த துயரமான ஒரு சம்பவம். வேறு யாருக்கும் கிடையாது. வேறு யாருக்கு நடந்தாலும் நம்ம குரல் கொடுக்க தான் போகிறோம், நம்ம பேச தான் போகிறோம், நம்ம போய் நிற்க தான் போகிறோம். ஆனால் நம்ம மண்ணை சார்ந்த நம்ம மக்களுக்கு, நம்ம இரத்த சொந்தங்களுக்கு நடந்த ஒரு துயரம் யாருக்கும் பெருசாக தெரில. லைக் வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்கள் திறந்தீங்கன்னு வைங்களேன், லைக் என்டர்டைன்மெண்ட் ஆகும். போன மே 18 இன்னொரு கூத்து நடந்துச்சு. இங்கே மாவீரர் நாள்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாடும் போது அங்கே ஒருத்தருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் தான் மாவீரர்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ் மக்களுக்கே துரோகம் செஞ்ச அந்த குடும்பமே இந்த நாளையே திசை திருப்ப பார்த்தாங்க. மாவீரர் நாளை இங்கே மாவீரர்களுக்கான வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாளை கொண்டாடும் போது அங்கே மாவீரரே இவர் தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு கொண்டாடினாங்க. அதே மாதிரி தான் அந்த குடும்பம் மட்டும் நினச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி இந்த நாளை நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னு சொல்கிறேன், கரெக்டாக மே 18, 2009 வருஷம். அதுக்கு முன்னாடியும் போர் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் அங்கே பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதாவது ஈழத்தை அடையிறதுக்காக, தனி ஈழம் அமைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராக நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன் இந்த மே 18 குறிப்பாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மே 18 முள்ளிவாய்க்கால்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த முள்ளிவாய்க்கால்னு ஒரு பகுதியை நோ வார் சோன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த இடத்துல மட்டும் போர் நடக்காது. ஸோ இரு தரப்பினருக்கும், அதாவது அந்த எல்டிடி ஃபெடரேஷனுக்கும், அதை தாண்டி இலங்கை அரசாங்கத்துக்கும், அதை தாண்டி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், காங்கிரஸ் கட்சியால் அந்த டைமில் ஆட்சியில் இருந்தவங்க காங்கிரஸ் கட்சி. ஸோ அவங்களால் அனுப்பப்பட்ட அமைதிப்படை. எதுக்காக அமைதிப்படை அனுப்புகிறாங்க? அங்கே அமைதியை காக்கணும், அங்கே அந்த போரை நிப்பாட்டணும், போரை நிப்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சேஃப்கார்ட் பண்ணணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை இந்திய அரசாங்கம் அமுச்சு விட்றாங்க. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இங்கே இலங்கைக்கு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக தலைகீழ மாறிடுச்சு. இலங்கைக்கு வந்ததுக்கப்புறமா இது இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் எல்லாரும் நீங்கள் வாங்க, குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த பகுதிக்கு வாங்க, உங்களை மட்டும் யாருமே கை வைக்க மாட்டாங்க, உங்களை பாதுகாத்துப்பாங்க. இது ஒரு நோ வார் சோன். இந்த ஜோனில் யாருமே வெடிகுண்டோ, துப்பாக்கியோ, எந்த ஒரு அணுவோ, எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு ஆபத்தான வகையில் போடவும் மாட்டாங்க, சுடவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் கொடுத்த ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர், 5 பேர் 10 பேரே அது ஒரு கொடூரமான விஷயம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள், 2.5 லட்சம் தமிழ் மக்கள் அந்த இடத்துல கூடினாங்க. அந்த ஒரு லாஸ்ட் 1-2 நாளாக எல்லாரும் கூடி கரெக்டாக மே 18 வரும்போது என்ன நடந்ததே நேர உல்டாவாக நடந்துச்சு. கொத்தா பாம்பு போட்டு அணு ஆயுதங்கள் மூலமாகவும், துப்பாக்கிகள் மூலமாகவும் குழந்தைகளும் பார்க்குறது கிடையாது, பெண்களும் பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. இந்த அப்பேற்பட்ட கொடூரத்தில் இசைப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த இசைப்பிரியா அக்காவுக்கு நடந்த சம்பவம் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். உயிரோடு தான் விட்டாங்க. கற்பழித்து ஆடையை கலட்டி ஒரு இடத்துல, ஒரு கழனி மாதிரி ஒரு இடத்துல, ஒரு வயல் மாதிரி ஒரு இடத்துல இது போட்டு கடைசியில் இராணுவ வீரர்கள் லைக் காப்பாற்றுறாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு. காப்பாற்றுனதுக்கப்புறமா மர்மமான முறையில் கொன்னுட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாப்பா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக 6 வயசு பாப்பான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தையும் ஒட்டுமொத்தமாக சிதைச்சிட்டானுங்க. இந்த குழந்தையெல்லாம் என்னடா பாவம் பண்ணுச்சு? நமக்கெல்லாம் இது எல்லாமே மறந்துட்டோம். இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நம்ம மண்ணில் நடந்துச்சு, நம்ம மக்களுக்கு ரத்த சொந்தங்களுக்கு நடந்துச்சுங்கிறதே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் மறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் மறந்து கொண்டாடுறது எது தெரியுமா? மானாட மயிலாட அந்த டைமில் நான் சொல்கிறேன், 2009 காலகட்டத்தில் இப்போ ஏற்பட்ட சம்பவம் கொடூரம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது இசைப்பிரியாங்கிறவங்க ஒரு நியூஸ் ரீடர், செய்தி வாசிப்பாளர், ஒரு செய்தி வாசிப்பாளர் என்கிற ஒரு அக்காவுக்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அங்கே அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் நடக்குது. இது எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்போது இங்கே ஸ்டேட்டில், நம்ம தமிழ் மாநிலத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த திமுக, கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும், அதுக்கு தான் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. அந்த சாணக்கியர் என்ன பண்ணாருன்னா, எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் இலவச டிவி தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே கலைஞர் டிவியை கொடுத்தாரு. கலைஞர் டிவியை கொடுத்து அப்போ தானே என்டர்டைன்மெண்ட்டாக அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியும். கலைஞர் டிவியை கொடுத்து அதில் கலைஞர் தொலைக்காட்சியில் மானாட மயிலாடன்னு ஒரு ஷோவை போட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களும் பேனும் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் எங்கள் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் மேனிப்புலேட் பண்ணாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி அந்த ஷோவை போட்டு இங்கே நடக்கிறதே அங்கே தெரியக்கூடாது. இலங்கையில் என்ன நடந்துச்சோ
அது இங்கே தெரியக்கூடாத வகையில் ஒட்டுமொத்தமாக மறைச்சாங்க. மறைச்சதுக்கு அப்புறமா இங்கே பேச்சு பொருளாகல, கொன்று குவிச்சாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுமா? அதுதான் கொடூரம். மேலே வந்து கீழே வந்து இலங்கையில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது என்னென்னா, பிரபாகரன் அவர்களும் அவரோட மகனும் ஒட்டுமொத்த குடும்பமும் சுட்டு தள்ளப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே எழுதப்பட்ட அடுத்த ஹெட்லைன்ஸ் என்னென்னா, நான் அந்த நியூஸ் பேப்பரை போடுறேன். மேலே மத்திய மந்திரி சபையில் கருணாநிதி அவரோட திமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை மந்திரி சபைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அங்கே போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஆல் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இங்கே இவர் போராட்டம் பண்ணுறாரு. யார்? கருணாநிதி அவர்கள். என்ன போராட்டம்னா, மெரினா கடற்கரையில் 2 ஏர் கூலர் வசதியுடனும் 2 அவரோட துணைவியாருடனும், அது சொல்ல அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். போராட்டம் பண்ணுறேன் பேரில் ஒரு நாடகம் ஆடி, இப்போ பாருங்கள், நான் எங்கள் தலைவர் வந்து உங்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி, உண்மையிலே எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்து மக்களுக்காக அவ்வளோ செஞ்சார். ஆனால் இவர் வந்து அங்கே வந்ததுக்கப்புறமா, அதனால தான் தமிழீழ மக்களுக்கும் சரி, தமிழ் மக்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களை நான் வந்தேன்னா தமிழீழம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லிட்டு பேசினாங்க. அந்த மக்கள் எல்லாரும் ஆதரித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஃபண்டிங் பண்ணார், பிரபாகரன் அவர்களுக்கு உதவி பண்ணார். ஆனால் இந்த துரோகி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த துரோகம் ஒட்டுமொத்த குடும்பம். இதனால தான் நம்ம தொடர்ந்து பேசணும். யாரை வேணாலும் சந்திக்கலாம், யாரை வேணாலும் கட்டி அரவணைக்கலாம், யாரோட துக்கத்திலேயோ மகிழ்ச்சியிலே போய் பங்கு பெறலாம். ஆனால் துரோகியை மட்டும் மன்னிக்கவே கூடாது. அதனால தான், ஏன்டா நீங்கள் துரோகியை போய் பார்த்தீங்க, சந்திச்சிங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு நம்ம அவங்க முட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம பேசினா வீடேறி வந்து வெட்ட தான் செய்வாங்க. நம்ம பேசினா அது எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், மே 19 எனக்கு பிறந்த நாள். நேற்றுக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னோடய பர்த்டே ப்ரீ வெட்டிங் வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே, நானும் ஒரு தமிழர் தான், நானும் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான், நான் என்ன குற்றத்தை முன் வச்சுட்டேன்? திமுகவை திட்டணும், கரெக்டாக? திமுகவை திட்டினது மூலமாக யார் வேணாலும் வாங்கயா, டிவிக்கேவும் வாங்க, இல்லை யார் வேணாலும் வாங்க, வர்றது மூலமாக தயவு செஞ்சு திமுகவை மட்டும் வர விட்டுறாதீங்கன்னு நான் சொன்னேன், கரெக்டாக? ஆனால் அப்போ ஏற்பட்ட தமிழ் மக்களுக்கே துரோகம் செஞ்ச இந்த திமுகவுக்கு நீங்கள் திமுகவுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை நம்ம விமர்சித்தோம், கரெக்டாக? அது பேர் சொல்ல வேண்டாம், சொன்னாலே நம்மளுக்கு வந்து தேவையில்லாது தான். அந்த கட்சியை வந்து விமர்சித்தோம். சொல்லலைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன் சொல்லலைன்னா, நான் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கீழே அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து, நீ உன்னோட பிறந்த நாளெல்லாம் ஒரு கேடாடா, நீ எப்போ வந்து படையில் ஏற்றப்படுவாய், அதாவது நான் எப்போ செத்து இதாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்களா. இவங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா, மக்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் என்கிறதே ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டா போதும், இவன் இருக்கக்கூடாது, இவன் செத்துறணும், இவன் இது பண்ணிடணும் அப்படின்னு. இதுதான் ஒரு என்ன மனநிலைங்கிறதே எனக்கு தெரில. இது தயவு செஞ்சு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மனநிலைங்கிறதே எனக்கு தெரில. நம்ம தமிழ் தேசியத்தின் பாதையில் நம்ம நிற்கிறோம். இப்போ தமிழ் தேசியத்தின் பாதையில் நிற்கிற ஒரே காரணத்தினால அதுக்காக கேள்வி கேட்குறோம், எல்லாருக்காகவும் பேசணும். அந்த கட்சியில் தான் நான் பயணிக்கவும் செஞ்சேன். அந்த கட்சியில் பயணித்து அதுலேருந்து வெளில வந்து சில கேள்விகளை முன் வச்ச ஒரே காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் ஆஃப்டர் ஆல் பணம் வாங்கிட்டு பேசுனீங்க அப்படிங்கிற ஒரே குற்றச்சாட்டை முன் வச்ச காரணத்தினால வீடேறியும் வந்தீங்க, கேவலமாக வீட்டில் உள்ளவங்கள பேசவும் செஞ்சீங்க, இப்போவும் பேசிட்டு தான் இருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட் போட்டதுலேயும் கீழே வந்து நீ எப்போ இதாகுவ, உன்னோட அதுக்காக சாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எந்த அளவுக்கு மனநிலையில் இருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழீழத்தில் எப்பேற்பட்ட ஒரு கொடூரம் நடந்துச்சோ, அந்த கொடூரத்துக்கு முழு துரோகம் செஞ்ச காரணமாக இருந்த ஒரு கட்சினா இங்கே இருந்த அப்போ ஆட்சி பண்ண திராவிட முன்னேற்ற கழகம். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம். ஏன்னா கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்த காரணத்தில் அவங்க நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். இப்போ சொல்கிறாங்கல்ல, லைக் வந்து இலங்கையிலேருந்து ஒரு எம்பி, அவர் பேர் என்னன்னா அர்ஜுனா ராமநாதன் சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வீட்டில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பற்றியும் அவர் பேசியிருந்தார். ஒரு 11-12 நாட்களுக்கு முன்னாடி அவரும் வீடியோவில் பேசியிருந்தார். பேசினதுக்காகலாம் நான் பேசலை. இப்போ வந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோவில் பிகே நோட்ஸில் அது இதுன்னு பதிவு பண்ணிட்டு வராருல. ஆக்சுவலாக சீமான் அவர்கள் என்னத்தை எல்லாம் உருட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து 52 கிலோ ஆமைக்கறி கொடுத்தாங்க. ஒரு ஆமையோட ஓடு, அதோட சிறகெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா வெறும் 50 கிராம் 30 கிராம் தான் வரும். அவர் வந்து புருடா விட்றாரு, அவர் கதை விட்றாரு, லைக் வந்து தலைவரை வந்து அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, இவர் வந்து ஈழத்து மக்களுக்காக என்ன பண்ணார், என்ன அவங்களுக்காக என்ன குரல் கொடுத்தாங்க, அவங்களோட திரள் நிதியை தான் இவர் வாங்கிட்டு இருக்காரு, அதை வச்சு அவரோட பசியை போக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பதிவு பண்ணிகிட்டு இருந்தார்.
ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து ஒரு நபர் வந்து முட்டு கொடுத்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது நீ அங்கே இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து பேசுகிற, தமிழ்நாட்டில் வந்து நீ கேள்வி கேட்குற. இங்கே சீமான் அவர்கள் நீ சொன்ன மாதிரி 8லேருந்து நாங்கள் 4% 3% வந்துட்டோம். 3% வந்த எங்களை நீ கேள்வி கேட்குற. ஆனால் ஏன் அதுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ டிவிகே கூட கூட்டணி போயிருக்காங்களே, இந்த இதை பற்றி நீ கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு ஆண்மை இருக்கா, உனக்கு திராணி இருக்கா, உனக்கு துப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டிருந்தாங்க. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். டிவிகே காங்கிரஸ் கூட அலையன்ஸ் போனதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து அலையன்ஸ் போகணுன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க போயிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே ஓப்பன் இன்விடேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் எந்த சூழ்நிலையிலையும் திமுக கிட்டேருந்து வர்றதுக்கும் ரெடியாக இல்லை, திமுகவும் அவங்கள விடுறதுக்கும் ரெடியாக இல்லை. ஆனால் லைக் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. 108 சீட்டை தான் பிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும், இன்னொன்று சபாநாயகர் அவர் போயிடுறாரு. ஸோ அப்போது நம்ம வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த காரணத்தினால நம்ம வேறு வழியே இல்லை, காங்கிரஸ் கூட கூட்டணி போய் தான் ஆகணும். அவங்க 5 சீட்டு தான் இருக்காங்க. சிபிஎம் உள்ளே வந்தாங்க, சிபிஐ உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளே வந்தாங்க, அதுக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த உறுப்பினர்கள் உள்ளே வந்தாங்க. இப்போது 25 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து உள்ளே வந்திருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொருத்தவங்களும் வர்றது மூலமாக தான் இவ்வளோ ஆதரவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு முதலாக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு உள்ளாட்சி தேர்தல் லைக் வந்து அதை தாண்டி வந்து நகராட்சிகள், அதை தாண்டி வந்து லோக்சபா, ராஜ்யசபா, அது வந்து மேல் சபை கீழ் சபைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் நம்ம போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டு கையெழுத்தையும் ஃபஸ்ட்டே போட்டாங்க. இது காரணம் ஒன்றே ஒன்று தான், ஆட்சியில் நிலையான ஆட்சியில் உட்காரணுன்னா மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ஸோ அதை கேள்வி கேட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இங்கே வந்து திருப்பி எலெக்ஷன் தேர்தலை வச்சு மறுபடியும் இன்னொரு ரீஎலெக்ஷன் வச்சு அந்த ரீஎலெக்ஷனில் திருப்பி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு ஆக்கப்பூர்வ கேள்வியானு எனக்கு தெரில. அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து கேள்வி கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஏன் இதை கேள்வி கேட்கல, ஏன் இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கலன்னு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாம் ஜனநாயக முறைப்படி அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் இதெல்லாமே கண்டுக்கிறது இல்லை, இதெல்லாம் விட்டு வச்சுட்டு உங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ விட்டு வைக்கிறீங்க, நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடேறி தான் வருவீங்க. ஸோ அதை விட்டுறலாம். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் அவங்கள விமர்சிக்கிறீங்கல்ல, நீ ஏன் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதை நீ கேள்வி கேட்கல, உனக்கு ஆண்மை இருக்கா, துணிவு இருக்கா, துப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்கல்ல, எல்லாத்தையும் கேட்குறீங்க. துரோகியை போய் சந்திச்சிங்க, ஏன் சந்திச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கா, ஒரே ஒரு பதில் இருக்கா? பதிலே கிடையாது. மரியாதை நிமித்தம் மரியாதை நிமித்தம் மரியாதை நிமித்தம் சொல்லிட்டு என்ன மரியாதை நிமித்தம் எனக்கு புரியலை. அதாவது நான் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். 2 லட்சம் மக்களை கொன்று குவிச்சதை வேடிக்கை பார்த்துட்டோம். அது நினச்சா தடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவரோட திமுக இவங்க நினச்சா தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க இருக்கும்போது ஏன் அவங்கள போய் நீங்கள் பார்க்கணும்? ஏன் அவங்களுக்காக நீங்கள் முட்டு கொடுக்கணும்? ஏன் அவங்களோட அணில் அடிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த பக்கம் போகணும்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற கேள்வியில் எங்களுக்குன்னு ஒரு சந்தேகம் எழுவும்ல, என்னடா இது, துரோகியை விட்டுட்டு இங்கே வந்து புதுசாக ஒருத்தங்க ஆட்டத்தில் உள்ள வந்திருக்காங்க, அவங்கள வந்து அடிக்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு இது என்னதான் ஆட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழுவும்ல. அதே சந்தேகத்தை நான் முன் வைக்கும்போது நீங்கள் என்ன ஜனநாயக முறைப்படியா பண்ணீங்க? நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் பேசுகிறேன், எங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது, அதனால தான் நாங்கள் பேச தான் செய்வேன்னு சொல்கிறீங்கல்ல, ஜனநாயக முறைப்படி தான் நீங்கள் செஞ்சீங்களா என்ன? ஒரு விமர்சனத்தை முன் வச்சதுக்கே வீடேறி வந்து அது வேணாம், அது திருப்பி அதை இது பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த நாள் மே 18 இந்த நாளை நம்ம பேசுகிறதுக்கான காரணமும் இந்த கட்சி தான், திமுக. இது அவங்க மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நாளே இந்த துயரமே நடந்திருக்காது, தடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுக்காக முட்டு கொடுக்குறவங்களையும், அதாவது இந்த துயரத்துக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்களையும், அதை தாண்டி நம்மளுக்கு நடந்த துயரத்தை நம்ம தான் பேசணுமே தவிர வேறு ஒரு பயம் வர மாட்டான். எல்லாரும் எல்லா நாளும் யாரை எல்லாமா பற்றி பேசுவாங்க. ஏன் நேற்றுக்கு நம்ம பேசணுமே, யாருக்காக? புலவர் கலியபெருமாள் அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் யாரெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லுங்களேன். யாருமே பேசல, நம்ம மட்டும் தான் பேசணும். அங்கங்கே சென்னையில் அங்கங்கே வால் போஸ்ட் மட்டும் ஒட்டி வச்சுருந்தாங்க மெயினான இடங்களில். அதை தாண்டி சோஷியல் மீடியான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அந்த ஆயுதத்து மூலமாக நம்ம தமிழ் மக்களுக்காக போராடின போராளிகளை முன்னிறுத்தலாம்ல, பேசலாம்ல. ஆனால் அன்றைக்கும் பேசுகிறது என்னென்னா அணில் வருவல். அப்போது எந்த இடத்துல நம்ம தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக போராடினவங்களை நீங்கள் முன்னிறுத்துறீங்க? அவங்கள எப்படி நீங்கள் லேபிள் பண்ணுறீங்க?
அவங்க எப்படி நீங்கள் அடையாளப்படுத்தி அடுத்த தலைமுறையினருக்கு, ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இப்படி கலியபெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருங்கிறது விடுதலை படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கூட இப்படி ஒருத்தர் நம்ம மக்களுக்கு போராடினார் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, லைக் யாருன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் அதை தாண்டி வந்து லைக் சாய் பல்லவி அவர்களும் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கேப்டன் அவர்களுடைய ரோலை நடிச்சிருந்தாங்க. சரி, ஏதோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நடிச்சிருக்காங்கப்பா. எம்சிசி, நான் படித்த காலேஜில் எம்சிசியில் வச்சு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு கேப்டனோட படம் வரலாறு வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு ஞாபகம் இருக்குங்கிறது எனக்கு தெரில. அவரோட ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்திருந்தாங்க, அவ்வளோதான். மறந்துட்டாங்க இல்லை? அதே மாதிரி விடுதலை படம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் மறந்துட்டாங்க. ஓ, இப்படி ஒருத்தர் புலவர்னு ஒருத்தர் இருந்தாருப்பா. அந்த புலவரை வச்சு தான் இங்கே வந்து பல போராட்டங்கள் நடந்துச்சு. பல விஷயங்களை வந்து லைக் அவர் வந்து அசோசியேஷனில் இருந்தார், பல லைக் லேபர், அதாவது தொழிலாளர்களுடைய சங்கத்தில் இருந்தார், பலருக்காக குரல் கொடுத்துருக்காரு, பல வாட்டி சிறைக்கு போயிருக்காரு, பல துன்பத்துக்கும் ஆளாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு தெரிய வந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறமா. அதுக்கடுத்து யார் பேசுனா? அதுக்கடுத்து எப்படி பேச்சு பொருளாச்சு? பேசுனா தான் பேச்சு பொருளாகும். பேச 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 தான் மக்கள் மைண்டில் உட்காரும். டெய்லி சன்ஃபீஸ்ட் விளம்பரத்தை சன்ஃபீஸ்ட்டு நம்ம பார்த்த காரணத்தினால தான் நம்ம மண்டையில் அது பதிஞ்சிருக்கு. இல்லைன்னு வைங்களேன் தெரியாது. ஸோ நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வை கூட மறந்துட்டு இன்றைக்கி வந்து லைக் இவர் இப்படி வந்து பேசிட்டார், அவர் இப்படி வந்து பேசிட்டார், நீங்கள்லாம் நாளைக்கு பிற்காலத்தில் யோசிப்பீங்க. திருப்பியாக சொல்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம தமிழர்களுக்காக போராடினவங்கள நம்ம பேசுவோம். யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம பேசுவோம், நம்ம குரல் எழுப்புவோம். நமக்கான வரலாறை, நம்ம மக்களுக்கான நடந்த துயரத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் பேசி கடக்கணுமே தவிர வேறு ஒரு பயலும் பேச மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். நம்மளுக்கான தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து நம்ம மக்களுக்காக குரல் எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.